எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்கு போய் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறதை குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் சொல்லுவோமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் எதற்காக? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவர்களை விடுதலையாக்குவதற்காக, அவர்களை தூக்கி எடுப்பதற்காக, அவர்களை மீட்டெடுப்பதற்காக, அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மேல் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். எனவே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் என்ன நோக்கத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு, ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. சிலருக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்கிற அந்த ஒரு வெளிச்சம் இல்லாம என்ன செய்வாங்க? வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்ன நோக்கத்துக்காக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு வெளிச்சம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? உண்டாக வேண்டும். அருமையானவர்களை கவனியுங்கள். அபிஷேகம் பக்தியாய் வாழ்வதற்கு மட்டுமல்ல, செழிப்பாய் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சிலர் என்ன யோசிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நாம் பக்தியா வாழ்றதுக்கு மாத்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல 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 இல்ல. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பக்தியாய் வாழ்வதற்கு மாத்திரமல்ல, நாம் இந்த பூமியிலே செழிப்பாய் வாழ்வதற்காக, வெற்றியாய் வாழ்வதற்காக, ஜெயமாய் வாழ்வதற்காக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டு இருக்கிறது. செழிப்பாய் வாழ்வதற்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்ய வாழ்வு வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமையாய் வாழ்வதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அநேகருக்கு பாருங்க, அபிஷேகம் என்ன நோக்கத்துக்காக என் மேல இருக்கிறது என்கிற அந்த ஒரு தெளிவை இல்லாம என்ன செய்வாங்க? வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அபிஷேகம் என்ற மாத்திரத்துல ஜங்கு 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 என்ன செய்யணும்? அவங்க குதிக்கணும். என்ன செய்யணும்? குதிக்கணும், தவணும், உருளணும், பெறணும், கீழே கிடக்கிற பாய என்ன செய்யணும்? கிழிச்சு போடணும். அடுத்தவங்க பைபிள் மேல விழுந்து பைபிள் என்ன செய்யணும்? என்ன ஏதோ மாதிரியா பாக்குறீங்க? நீ அபிஷேகம்ங்கிற மாத்திரத்தில் நீ கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்ப அபிஷேகம் எதற்காக? சாட்சியாய் வாழ்வதற்காக, இந்த பூமியிலே வெற்றியாய் வாழ்வதற்காக என்று சத்தியவேதத்திலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். எனவே அபிஷேகம் என்ற மாத்திரத்தில் குதிக்கணும், விழணும், உருளணும், பெறலணும், பாய கிழிக்கணும், பைபிளை கிழிக்கணும், வாந்தி எடுக்கணும், ஆய்வின் கத்தணும் என்றுதான் பாருங்க மக்கள் நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் மக்கள் மனதில் வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே கவனியுங்கள், இது தவறு. அதற்காக அல்ல, சாட்சியாய் வாழ்வதற்காக, வெற்றியாய் வாழ்வதற்காக, செழிப்பாய் வாழ்வதற்காக, வாழ்ந்து காமிப்பதற்காக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார். எப்படிப்பட்ட காரியத்தில் செய்ய மாட்டாரு? குதிச்சு உருண்டு பரண்டு பாயை கிழிக்க வைக்கிறது, பைபிளை கிழிக்க வைக்கிறது, இந்த மாதிரி காரியத்தில் என்ன செய்ய மாட்டார்? அவரு
செய்ய மாட்டார். மக்கள் பாருங்க, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு சர்ச்சுக்குள்ள காமிக்கிறதுக்காக மாம்சத்துல கடந்து என்ன செய்யறது? குதிக்கிறது பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி கூட்டம் அப்படின்னு சபையில வைப்பாங்க பாருங்க. பரிசுத்த ஆவி கூட்டம் மாத்திரத்துல பட 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 வேகமா என்ன செய்யறது? குதிக்கிறது, கையை தட்டுறது, மாம்சத்துல கடந்து குதிக்கிறது, கண்ண லேசா அப்படி சைடுல கிட்டு திறந்து பாக்குறது, நம்மளை விட அதிகமா எவன் குதிக்கிறானா பாக்குறது. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? லேசா கிட்ட திரும்பி பாக்குறது, நம்ம குதிக்கிறத விட வேற எவனா குதிக்கிறானா? இருடா வச்சுக்கிடுவோம், அடுத்த செவ்வாய்க்கிழமை பரிசுத்த ஆவி கூட்டத்தில் வச்சுக்கிடுவோம், நீயா நானும் பார்த்துடுவோம். நான் உண்மையை பேசி கொண்டிருக்கிறேன், கற்பனை பண்ணிலாம் பேசலாங்க. இது ரியல். 40 வருஷத்துக்கு மேலே நான் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறேன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரேன் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? கண்ணை திறந்து இப்படி சைடாக பார்க்கறது, அடுத்த வாரம் வச்சுக்கிடுவோம்டா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளுன்னு சொல்லி யார் அதிகமாக குதிக்கிறான்னு பார்ப்போம். வீப்புக்குனே குதிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கு கிரமமான ஆவியானவர். அவர் ஒரு நாளும் ஒழுங்கினமான காரியத்தை செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். ஒழுங்கினமான காரியத்தை செய்யும்படியாக நம்ம என்ன செய்ய மாட்டார்? வழி நடத்த மாட்டார், நம்ம உணர்த்த மாட்டார். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தெளிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பல நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பலன் அடைவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே நாம் பலன் அடைவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனோடு ரகசியங்களை பேசுவதற்காக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பதற்காக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியிலே பாடுவதற்காக, ஆவியிலே ஆராதிப்பதற்காக, ஆவியிலே துதிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றி முடிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட அநேகரை விடுதலையாக்குவதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு நன்மை செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல நோக்கங்களுக்காக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் இந்த பூலோகத்திலே செழிப்படைவதற்காக, செழிப்புக்கு நேராய் நம்மை நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். ஆவியானவர் வறட்சியின் ஆவியானவர் அல்ல. ஆவியானவர் தரித்திரத்தின் ஆவியானவர் அல்ல. வேதத்தில் எடுத்து காண்பிக்க போகிறேன் இன்றைக்கு அடுத்த வாரத்துக்கு. கவனியுங்கள். ஆவியானவர் தரித்திரத்தின் ஆவியானவர் அல்ல. ஆவியானவர் வறட்சியின் ஆவியானவர் அல்ல. ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். அவர் நம்மை செழிப்புக்கு நேராய் நடத்துகிறார். நாம் செழிப்படைவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பல நோக்கத்துக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு நோக்கம்தான், நாம் செழிப்படைவதற்கு, போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை வாழ வைப்பதற்கு, நாம் வாழ்வடைவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கிளியர் ஆயிடுச்சு. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இதற்காக தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசுவை தேவன் எதினாலும் அபிஷேகம் பண்ணினார்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். சரி, இவ்விதமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்?
நன்மை செய்கிறவராயும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராயும் குணமாக்குகிறவராயும், நன்மை செய்கிறவராயும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. 2 காரியங்கள், நன்மை செய்வதற்காகவும் குணமாக்குவதற்காகவும். எல்லாம் சொல்லுவோமா? நன்மை செய்வதற்காகவும் குணமாக்குவதற்காகவும், நன்மை செய்வதற்காகவும் குணமாக்குவதற்காகவும். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். யாருக்கு நன்மை செய்யலாம்? யாரை கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கலாம்? யாரை சாபத்திலிருந்து விடுதலையாக்கலாம்? யாரை தரித்திர குழியிலிருந்து தூக்கி விடலாம்? யாருடைய கண்ணீரை துடைக்கலாம் என்று இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசு அநேகருடைய வாழ்க்கையிலே வியாதியை போட்டு அவர்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறான். பிசாசு அநேகருடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையை போட்டு அவர்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறான், நொறுக்கி கொண்டிருக்கிறான். பிசாசு அநேகருடைய வாழ்க்கையிலே தரித்திரம் என்கிற நுகத்தை வாழ்க்கையிலே போட்டு அவர்களை அழுத்தி கொண்டிருக்கிறான், எழும்ப முடியாதபடிக்கு. எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை விடுவிக்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர்களை வாழ வைக்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். சரி, யாருடைய வல்லமையிலே அகப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார்? இங்கே நாம் பார்க்கிறோம், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் பிசாசு பாருங்க அகப்படுத்தி அடிமைப்படுத்தி கூனி குறுகப்படி வைத்திருக்கிறான். எதை போட்டு? வியாதியை போட்டு, கடனை போட்டு, தரித்திரத்தை போட்டு, தீமையை போட்டு அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறான்? பிடிச்சு வச்சிருக்கிறான், அடக்கி வச்சிருக்கிறான், ஒடுக்கி வச்சிருக்கிறான். மக்கள் வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஜனங்களை போய் சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்து, தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்து, அவர்களுக்கு நன்மை செய்கிறவராய், அவர்களை விடுவிக்கிறவராய், அவர்களை வாழ வைக்கிறவராய், அவர்களை குணமாக்குகிறவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எதற்காக? நாம் பார்க்கிறோம், நாசரேத்தூராகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டபடினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார், வாழ வைக்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்ன நோக்கத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நன்மை செய்வதற்காக, குணமாக்குவதற்காக. ஆமென். மேல எங்கேயும் குதிக்கிறது கிடையாது. புரிஞ்சா உங்களுக்கு? உங்க மேல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? எதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்? தரித்திரத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்காக, கடன் பிரச்சனை இருக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்காக, தீமைக்குள்ளே கிடக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்காக. ஆமென். கண்ணீரை துடைப்பதற்காக, வியாதியிலே கிடக்கிற மக்களை சுகமாக்குவதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அவர் தரித்திரத்தின் ஆவியானவர் அல்ல, அவர் செழிப்பின் ஆவியானவர், அவர் ஐஸ்வரியத்தின் ஆவியானவர், அவர் வாழ வைக்கிற ஆவியானவர். ஆமென். ஆகவே அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது தரித்திரங்கள் மாற ஆரம்பிக்கிறது. அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது வனாந்தரங்கள் மாற ஆரம்பிக்கிறது. வனாந்தரத்தில் கர்த்தர் ஆறுகளை ஓட விடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்க வாழ்க்கை வனாந்தரமா இருக்குதா? கடன் பிரச்சனையா இருக்குதா? தரித்திரத்தில் இருக்குதா? வாயை திறந்து ரூமை பூட்டிக்கிட்டு மணிக்கணக்கில் அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபியுங்கள். ஆவியானவர் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். நாவை ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுங்கள். வாயை ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுங்கள். நேரம் போகலைன்னு சொல்லாதீங்க, டைம் பாஸ் ஆகலைன்னு சொல்லாதீங்க. நேரம் கிடைச்சிதான் ரூமை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள முழங்காடு படிக்கிட்டு அதில் நடந்து கொண்டு வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபியுங்கள். அந்நிய பாஷையில் ஜெபிக்க 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 வனாந்தர வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், சும்மா சொல்லணுமேலாம் கிடையாது. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். வாயை திறந்து அந்நிய பாஷை நிறைந்து ஜெபியுங்கள், துதியுங்கள், ஆராதியுங்கள்.
ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள். வனாந்தர வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். நாம செழிப்பு தேடி ஓடுறது இல்லை. செழிப்பு 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 நம்ம ஓடுறது இல்லை. நம்ம பணம் ஓடுறதே இல்லை. நம்ம நாவை ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். அவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? மாற்றி தருகிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் எல்லாவற்றையும் மாற்றி தருகிறார். ஆமென். அவை வாழ்வை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்கள். நாவை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்கள். வாயை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்கள். அந்நிய பாஷையிலிருந்து ஜெபியுங்கள். ஆவியானவர் எல்லாவற்றையும் மாற்றி தருவார். வியாதியான வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையாய் மாற்றி தருவார். தோல்வியான வாழ்க்கையை வெற்றியான வாழ்க்கையாய் மாற்றி தருவார். தாழ்வான வாழ்க்கையை உயர்வான வாழ்க்கையாய் மாற்றி தருவார். தரித்திர வாழ்க்கையை ஐஸ்வர்யமான வாழ்க்கையாய் அவர் மாற்றி தருவார். ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்ன நோக்கத்துக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென்.